பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தது. இதன் மூலம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதில் முஸ்லிம் வாக்காளர்கள்தான் அதிகம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இதனை தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் பீகாரில் தற்போது நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். அவரது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது. இந்த சூழலில்தான் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பீகாரின் சீமாஞ்சல் பகுதியில் ஆதார் அட்டையை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சீமாஞ்சல் பகுதியில் இருக்கும் ஏராளமான மக்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது. சீமாஞ்சல் பகுதி என்பது வங்கதேசத்தில் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியாகும். இங்கு இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில்தான் நடைபெறும். முன்னதாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் உள்ள பெயர் விவரங்களை சரிபார்த்து திருத்திக் கொள்ளவும், பெயர் நீக்கப்பட்டவர்கள் பெயரை சேர்க்கவும், புதிதாக சேர்பவர்களும் விண்ணப்பிக்கவும் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக சிறப்பு முகாம்களையும் இந்திய தேர்தல் கமிஷன் நடத்தும். இந்த நாட்களில் தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களை டிசம்பர் மாதத்தில் சரிபார்த்து அவற்றை இறுதி செய்து ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போல் அல்லாமல் இந்த ஆண்டு தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியாக அதை இந்திய தேர்தல் கமிஷன் மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதால் எஸ்ஐஆர் பணி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகர் வாக்காளர் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. திமுகவிற்கு சாதகமாக அந்த தொகுதியில் இருந்த 13,000 அதிமுக ஆதரவாளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அதன் மீதான விசாரணையின் போது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பீகாரில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகளுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர்கள் ஏற்கனவே ஆலோசனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல தமிழ்நாட்டில் இந்த பணிகள் எப்போது தொடங்கும் என்று கேட்டபோது தேர்தல் கமிஷன் அதிகாரி தகவல் தெரிவித்தார். அதன்படி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்குமே எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி தொடங்கும் தேதி அடுத்த வாரம் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பணியின் போது வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக வந்து விண்ணப்ப படிவங்களை வழங்குவர் எனவும் கூறப்பட்டது. முன்னதாக வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை சரிபார்த்து விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் என அவர் கூறினார். பெயர் இடம்பெறாமல் இருந்தால் இந்திய தேர்தல் கமிஷன் குறிப்பிடும் 11 ஆவணங்களை விண்ணப்பத்துடன் சேர்த்து கொடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தாவிட்டால் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியாமல் போய்விடும் எனவும் அவர் தெரிவித்தார்.